என்ன முடிவுல இருக்காங்க இந்த சீரியல்ல? அதாவது இப்ப கதையில வந்து எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, இந்த பசங்க எல்லாருடைய வாழ்க்கையிலயுமே நல்ல விதமா முடிக்க தான் போறாங்க. இனியாவையும், ஆகாஷையும் சேர்த்து வச்சுருவாங்க. செழியன் அவரோட வாழ்க்கையில் அவர் வந்து ஜெனி கூட இந்த வீட்டில் இருக்காரோ தனி குடும்பம் இருக்காரோ அவர் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க மாதிரி அந்த ட்ராக் ஒன்று முடிஞ்சிடும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழில்னா படங்கள்லாம் நிறைய பண்ணி அவர் வந்து தனியாக வந்து இப்போ ஆல்ரெடி வீடு கிடச்சிச்சு, இன்னும் பெருசாகிட்டு அவர் வந்து அவருடைய லெவலே அதிகமாகிற மாதிரி காமிச்சிருவாங்க. 3 பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா ஆனதுக்கு பிறகு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா வந்து ஒரு கேள்வி இல்லை 3 கேள்வின்னு வச்சுக்கோங்க. கோபியோட வாழ்க்கை எந்த பக்கமாக போகுது? பாக்கியாவோட வாழ்க்கையில் அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க? தனியாகவே நம்ம இருக்கலாம்னு முடிவெடுக்க போகிறாங்களா? எப்பயுமே இந்த சீரியலில் சில பேர்லாம் வந்து பாதியில் ட்ராப் பண்ணுவாங்க. இப்போ ஒரு இந்த பாக்கியாவுடைய அம்மா, அவங்க தம்பியோட ஒய்ஃபு இதெல்லாம் வந்து பேசக்கூடாது, அந்த டாப்பிக்கே வரக்கூடாதுங்கிறதுனால தான் அவங்க எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி காட்சிகளை காமிக்கிறது இல்லை. அவங்கள பற்றி யாரும் பேசவே மாட்டாங்க. அப்படி ஒரு கேரக்டரே இல்லைங்கிற மாதிரி ஆகிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து பழனிசாமியை பற்றி திருப்பி பேசுகிறாங்க. அவருடைய கம்பேக் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பேக் இருந்தாலும் கூட அவர் கூட இவங்க சேர்ந்து வாழ நினைப்பாங்களா, இல்லை வந்து அவர் வந்து திருப்பி பேசினாலும் ஸ்பேமாக நின்று நான் யார் கூடயும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கல, ஏன்னா கல்யாணத்துக்கு மேலே அந்த நம்பிக்கை போயிடுச்சு, நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு தனியாக இருக்க போகிறாங்களா பாக்கியாங்கிறது ஒரு கேள்வி. பாக்கியாவையும் கோபியும் சேர்த்து வைக்க போகிறாங்களா, சேர்த்து வைக்கிற மாதிரி கடைசியில் வந்து பாவம் கோபி நல்லவராக தான் இருக்காருன்னு முடிக்க போகிறாங்களாங்கிறது இன்னொரு கேள்வி. இன்னொன்று, ஈஸ்வரி இந்த கதை முடியும் போது உயிரோடு இருப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த எல்லா விஷயங்களுக்கும் இடையில் இப்போ என்ன பண்ணுறாரு கோபி அப்படின்னா வந்து அடுத்த வாரத்தில் எல்லாத்தையும் வீட்டுக்கு வர வைக்கிறார். பிள்ளைங்கள்லாம் நான் எல்லாத்தையும் நீ ஆசைப்பட்ட மாதிரி பிள்ளைங்கள்லாம் ஒரு வீட்டில் இருக்காங்க பாரு அப்படின்னா, அட பைத்தியமே, வீட்டில் எல்லாரும் ஒன்றா இருந்தால் அவங்க அம்மா நிம்மதியாக கொடுவாங்களா பாரு அப்படின்னா வந்து எப்போ புள்ள பெற்றுக்க போகிறீங்க, எப்போ நீங்கள் இங்கே வரப்போகிறீங்க அப்படின்னு மாற்றி எல்லாத்தையும் நோண்டுன்னு எழிலையும் இந்த பக்கம் செடியனையும் நோண்ட இவங்க முறைக்கிறாங்க. யோ பெசாமரியா, போதியா, நீ பண்ணலாம், நல்லது பண்ணுறேன்னு கெட்டது பண்ணிருக்காதையா அப்படின்னு கோவப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த விவகாரங்கள்லாம் இப்போ அடுத்தடுத்து நடக்க போகுதுங்கிறத பற்றியும், இந்த இனியா ட்ராக்கில் உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வந்து அந்த ஆகாஷ் அண்ட் செல்வியுடைய ஃபேமிலியே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் வரப்போகுது அடுத்து. ஸோ இந்த சீரியல் இப்போ எப்படி போகுது, இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு இல்லை வந்து இன்னும் பல நாள் போகணும் அப்படின்னா இதில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் என்ன, இதில் முடிவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சீரியலோட முடிவாக எது இருந்தால் பெட்டர் நினைக்கிறீங்கிறத சொல்லிவிட்டு இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.